நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஆவடி நாசரை விரட்டி விரட்டி வேட்டையாடும் அதிமுகவினர் எங்கிருந்தாலும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கியிருக்கின்றார்கள். எதுக்குடா அப்படின்னு பார்க்கும்போது, ஆவடி நாசர் விட்ட ஒத்த வார்த்தை, துரோகம் என்ற ஒத்த வார்த்தை அவரை ஆவடியிலும் இருக்க விடாம, அரசியலும் பண்ண விடாம அதிமுகவினர் விரட்டி விரட்டி வேட்டையாடுகின்றார்கள். மறைக்கப்பட்ட சம்பவத்தெல்லாம் தோண்டி எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துகின்றார்கள். சரி, ஆவடி நாசரை பொறுத்த வரைக்கும் அப்படி என்ன வார்த்தை விட்டுட்டாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சிம்பிள், ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவுக்கு நாம் பெரிதாக ஒரு விளக்கம் அளிக்க போகின்றோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டாங்க, ஆவடி நாசரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சொந்த கட்சிக்காரனை கல்லத்து அடிக்கிறவர், ஓட்டு போட்டவங்களை கேவலப்படுத்துகிறது, அவர் பேசுறதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கேட்குறீங்களா? இந்த மாதிரிலாம் அமைச்சர்கள் இருப்பதனால தான் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா அல்லோல கொல்லோல படுது. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராக நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு ஒரு மனுஷனாவே மதிக்காமல் அவர் கடந்து போயிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அமைச்சர் நாசர் பார்த்தீங்கன்னா வார்த்தையை விட்டுருக்கிறாரு. உண்மையாக ஒவ்வொரு உண்மையான அதிமுக தொண்டனாக இருந்தால் இந்நேரம் கொதித்திருக்கும். அப்படி என்ன வார்த்தைன்னு கேட்குறீங்களா? பார்த்துட்டு வந்துருங்க வீடியோவை. கலைஞருக்கு துரோகம் பண்ணார் எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாரு ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க சசிகலா, சசிகலாவுக்கு துரோகம் பண்ணுவாங்க யாருன்னா எடப்பாடி, எடப்பாடிக்கு துரோகம் பண்ணுவாரு நம்ம பன்னீர்செல்வம். இது பாத்தீங்கன்னா வாழடி வாழி அவங்க பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்தில் எல்லாரும் துரோகம் 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 துரோகம், துரோகத்தின் உச்சக்கட்டம் அந்த கட்சி. இன்னைக்கு ஒரு பையன் அதிமுக எம்ஜிஆர் பேரை சொல்றானா பாத்தீங்களா? யாரும் சொல்றானா? இல்ல. ஜெயலலிதா பேரை சொல்றானா? அதுவும் கிடையாது. தன்னை முன்னிலைப்படுத்திட்டு தான் இருக்கான். ஆக இயக்கத்துக்கு அந்த இயக்கத்துக்கு அரும்பாடுபட்டவர்கள் எம்ஜிஆர் இருக்கட்டும், நம்ம இருக்கட்டும், அது வேறு விஷயம். இருந்தும் அவங்க பேர் வருதானா இன்னைக்கு வரல. அதோட அவங்களோட போயிடுச்சு. அடுத்த கட்டம் இவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறானே தவிர தன் இயக்கத்தை காப்பாற்ற வளர்த்தவங்களை பத்தி எதுவும் பேசலாம். ஆனா இன்று வரை தடம் புரளாமல் இன்னைக்கு நடக்கிற நாளைக்கு நடக்கிற ஒரு நிகழ்வு என்னன்னாக்கா, மறைந்தும் மறையாமல் அறிவுலக மேதை தந்தை நம்மளுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை கலைஞர் தலைவராக அந்த காலகட்டத்தில் திறந்து வச்சாங்க. இயக்கத்துடைய பவுண்டர் நம்ம மறக்கல, இன்னைக்கும் நம்ம நெஞ்சில் நிறுத்தி கொண்டிருக்கின்றோம் அண்ணாவை. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிற காரணம் என்னன்னாக்கா, நம்ம இதான் குடும்ப அரசியல், நம்ம குடும்ப அரசியல் இதுதான். ஆக நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு பேரறிஞர் அண்ணா அவர் சொல்லுவார், ஒரு தாய் பெற்றெடுக்க வயிறு காணாது என்று பல தாய் வயிற்றில் பிறந்த தம்பியர்களே அண்ணா சொன்னார். அதான் நம்ம இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு தாய் பிள்ளைகளாக பல குணத்துல பல விதத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி பறவை இருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் 156 நாட்டுல நம்ம தமிழினம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த உணர்வோடு அண்ணன் அன்பழகன் அவர்கள் குறிப்பிட்டது போல, நாட்டால் இந்தியன் மாற்று கருத்து கிடையாது, இனத்தால் திராவிடன் அதுலயும் மாற்று கருத்து கிடையாது, மொழியால் தமிழன், மொத்தத்துல நம்ம ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாசரா இருக்கலாம், இல்லை கலைஞரா இருக்கலாம், இல்லை ஸ்டாலினா அவர்களா இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலினா இருக்கலாம், அதிமுகவில் நடந்த துரோகங்களை பற்றி பேசுறாங்க. ஆனால் எந்த ஒரு அதிமுக ஆட்சியாளர்களும் ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசவே இல்லை. அரசியல் களத்தில் தான் வளர்வதற்கு யாருக்கு வேண்டுமானாலும் துரோகம் செய்திருக்கலாம், அது அரசியல் யுக்தியாக தான் பார்க்கப்படும். ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா? அதனால்தான் அதிமுக தொடங்கி 53 வருடமானாலும் அது அரசியல் களத்தில் 32 ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்திருக்கு. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் மன்றத்தில் ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்தது கிடையாது. ஆட்சி படத்தில் இருக்கின்ற போது சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்திருக்கிறது. அதனாலேயே தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கொள்கை என்ன என்பதெல்லாம் கூட கேட்பது கிடையாது. மீண்டும் மீண்டும் அதிமுகவை அரசணையில் ஏற்றி இருக்கின்றார்கள். திமுகவில் மாவட்டந்தோறும் குறுநில மன்னர்கள் இருந்தாலும் யாரும் வெற்றி பெற விடமாட்டேன், பார்க்குறியா என்கிட்ட பணம் இருக்குது, பதவி இருக்கிறது, அடியாட்கள் இருக்கிறாங்க என்று அராஜகம் பண்ணாலும் சரி, அதிமுகவில் வேட்பாளராக நிற்கக்கூடிய எளிய மனிதர்களை எப்போதுமே வெற்றி பெற செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள். அந்த அளவுக்கு மக்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறாங்க அதிமுக காரங்க. ஆனால் திமுக இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கிறாங்க?
ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நீட்டை நீக்கிட்டாங்களா? மாதந்தோறும் மின் அளவீடு எடுத்துட்டாங்களா? டீசல் விலையை குறைச்சிட்டாங்களா? கல்வி கடனை ரத்து பண்ணிட்டாங்களா? இல்லை நகை கடன் தான் சரியா ரத்து பண்ணாங்களா? நீட்டெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்களா? மீண்டும் மீண்டும் இன்னைக்கும் நீட்டு தொடர்பாகவே பேசப்படுதுன்னா கொடுத்த வாக்குறுதியும் ஆளுகின்றவர்களை அசிங்கப்படுத்தி விட்டு நாங்கள் வெற்றி பெற்றா அடுத்த மாதமே கையெழுத்து போட்டு நீட்டை நீக்குவோம் சொன்ன வாக்குறுதியும், அது மட்டும் இல்லை நாங்கள் நீட்டை நீக்கணும்னு சொன்ன பிறகு இவங்க கொடுத்த வாக்குறுதி காரணமாக படிக்காமல் இருந்து எத்தனை பேருடைய உயிர் பறி போச்சு. ஸோ இப்படி பல துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மேடையில் ஏறிக்கிட்டு எங்கள் கட்சி பற்றி பேசுகிறோம் பாரு, எங்கள் கட்சி செஞ்சதை பற்றி பேசுகிறோம் பாரு, அது மட்டும் கிடையாது தமிழக மக்களுடைய நம்பிக்கை எப்படி பெற்று இருக்குது பாரு அப்படின்னு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர், எப்போ பார்த்தாலும் ஜெயலலிதா, எப்போ பார்த்தாலும் எடப்பாடி, எப்போ பார்த்தாலும் சசிகலா, எப்போ பார்த்தாலும் பன்னீர்செல்வம். எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம்தான், எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாசர்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கடந்து போயிட்டார். ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் அம்மாவுடைய வாரிசு, அம்மாவால் நான் 2 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டேன், நான் அதிமுக தலைமையில் இருந்தேன் அப்படின்னு சொல்ற பன்னீர்செல்வம் நாசருக்கு பதிலளிச்ச மாதிரி தெரியலையே. ஏன் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடலாமே? அம்மா என்னடா துரோகம் பண்ணாங்க எம்ஜிஆருக்கு அப்படின்னு கேட்டிருக்கலாமே இல்லையா? ஏன் கேட்கல? சரி, இன்னைக்கு எம்ஜிஆர் பேரை மறந்துட்டாங்க, ஜெயலலிதா பேரை மறந்துட்டாங்க, தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நாசர். திமுகவில் அதுலேயும் டெல்லி வரைக்கும் போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமிழகத்தை முன்னிலைப்படுத்துவாங்க, தமிழக பிரச்சனையை எடுத்து பேசுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பதவி ஏற்கின்ற பொழுது யார் பேரை சொன்னாங்க? அண்ணா பேரை சொன்னாங்களா? பெரியார் பேரை சொன்னாங்களா? கலைஞர் பேரை சொன்னாங்களா? இல்லை ஸ்டாலின் பேரை சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க தானே சொன்னாங்க. கிட்டத்தட்ட 22 திமுக எம்பிக்களும் ஒரே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வாழ்க தானே சொன்னாங்க. எங்கேயா ஏதோ அண்ணா பேரை முன்னிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய ஆவடி நாசர். நம்ம ஆவடி நாசர் அவர்கள் பேசுகின்ற பொழுது தந்தைங்கிறாரு. அண்ணாவை எப்பப்பா நாம் தந்தைன்னு சொன்னோம்? அந்த அளவுக்கு உங்களுக்கே அண்ணா பேர் மறந்து போச்சு. ஆனால் அண்ணா பேரை பார்த்தீங்கன்னா எப்போதும் நினைவில் வச்சிருக்காங்களாம். 24 மணி நேரம் அதிமுக என்று சொன்னாலே அண்ணா திமுக தான். அந்த அளவுக்கு அண்ணாவை எப்போதும் மறக்கக்கூடாது என்பதற்காக அண்ணா பெயராலேயே கட்சி வச்சு நடத்துறாங்க. அவங்க முன்னோர்களை மறந்துட்டாங்களாம். சரி, எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு துரோகம் பண்ணாரா? அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆவடி நாசருக்கு நிச்சயமா தெரிய வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் கூட சுற்றி இருந்துட்டு கடைசியில் திமுக சேர்ந்தாருல்ல, அந்த விசுவாசம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆவடி நாசர் மீது நமக்கு நல்ல மதிப்பு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் மீது அவர் சொல்லுகின்ற பழிக்கு நம்ம விளக்கம் அளிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கலைஞர் பல தருணங்களை சொல்லியிருக்காரு, கடிதமே எழுதியிருக்கின்றாரு. எம்ஜி ராமச்சந்திரன் என்ற அவர் மட்டும் இல்லை என்றால் நான் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது என்று கவிதையே படித்தார். அப்போ முதலமைச்சர் பதவி கொடுத்தவரை கட்சி விட்டு தூக்குனது யாருக்கு யார் துரோகம் பண்ணாங்க? எம்ஜிஆருக்கு கலைஞர் தானே துரோகம் பண்ணாரு. அப்புறம் எம்ஜிஆருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் துரோகம் பண்ணாங்களாம். அதிமுக வலிமையான கோட்டையை மாற்றி தொடர்ந்து ஆட்சி கட்டில் ஏற வச்சு மீண்டும் கலைஞர் அவர்களை வனவாசம் போக வச்சவங்க தான் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக துரோகம் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது திமுக தீய சக்தி, அதை ஒழிச்சாகணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஆசைப்பட்டார். ஆனால் மதிமுக என்ற ஒரு கட்சி உருவாகி வைகோ அவர்கள் வெளியேறுகின்ற போது எங்கே வெளியேற்றினாங்க? பிள்ளைக்காக வைகோவை தூக்கி போட்டாருன்னு வச்சுங்க. கட்சிக்காக உழைச்சவங்க திமுகவில் இருக்க முடியாது, வாரிசு தான் மேலே எழுந்து வர முடியுன்ற ஒரே காரணத்தினால திமுகவுடைய அடையாளமாக, தமிழகத்தின் அடையாளமாக டெல்லியில் கோல் வச்சு கொண்டிருந்த வைகோவை தூக்கி போட்டு துரோகம் செய்த கலைஞர் மதிமுக என்ற கழகம் உருவாகி பேரணி போகின்ற போது அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற போது இந்த ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தீய சக்தி, அது அழியட்டும் என்று நினைக்காம எம்ஜிஆருடைய கொள்கைக்கு எதிராக திமுகவுடைய தலைமையகமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்தை காப்பாற்றி விட்டாங்க வைகோ கிட்ட இருந்து. அப்ப அது துரோகம் தான். ரெண்டாவது, ஜெயலலிதாவுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி என்ன துரோகம் பண்ணாருன்னு தெரியல. ஆனா சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துரோகம் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு சூழ்ச்சியால வளைவிரித்து சசிகலா அவர்களை கட்சி விட்டு தூக்க வச்சாங்க. உண்மையா ஆக்சுவலா சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது பன்னீர்செல்வம் தான். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தர்ம யுத்தம் நடத்தின பிறகு
சசிகலா தான் ஜெயலலிதா அவர்கள் உயிரிழப்புக்கு காரணமா இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடாது, அவங்க குடும்பமே இருக்கக்கூடாது, கட்சி விட்டு தூக்குங்க, அப்பதான் நான் அதிமுகக்குள்ள மீண்டும் வருவேன் அப்படின்னு கண்டிஷன் போட்டது. சூழ்நிலை கைதியாக சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் நீக்க வேண்டிய கட்டாயம் வந்தது பன்னீர்செல்வத்தினால. அதனால பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் துரோகம் இழைத்தது, துரோகம் செய்ய தூண்டியது நம்ம பன்னீர்செல்வம். அதனால அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எனக்கு தெரிந்து யாருக்குமே துரோகம் பண்ணல. அதுதான் உண்மையும் கூட. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் தொகுதியில ஜெயிச்சு போறாரு. ஆனா பன்னீர்செல்வத்தினால்தான் தினகரன் கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி விலகி வருகின்றார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த தினகரனை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு 18 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அவங்கள தனித்து பிரிச்சு பாக்குறியா, எடப்பாடி முதலமைச்சர் இருக்கிறாரா இல்ல நான் முதலமைச்சர் இருக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் கிட்ட போய் புகார் அளித்தது யாரு? தினகரன். அதிமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாரு தலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும். டிடிவி தினகரனுக்கு 18 எம்எல்ஏக்கள் விசுவாசமா இருந்தாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி மாத்தணும்னு வச்சுங்களேன், கட்சிக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா புகார் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி மாத்திருக்கணும். ஆனா ஆளுநர் கிட்ட போய் எதுக்காக புகார் மனு கொடுத்தாங்க? டிடிவி தினகரனும் அவங்க கூட இருக்கக்கூடிய 18 பேரும். அப்போ பதவிய சசிகலாவும் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் விருப்பப்படுற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அப்புறம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடணுமா? நீங்க வச்சு கைப்பாவை என்ன நினைச்சீங்களா? அதற்கு பிறகு எப்பொழுது டிடிவி தினகரன் ஒரு 18 எம்எல்ஏக்களுக்கு ஆதரவு தந்து கட்சியை கலைக்கலான்னு பார்த்தாரு, ஆட்சியை கலைக்கலான்னு பார்த்தாரோ, இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு 18 பேரையும் தகுதி நீக்கம் செய்து மக்களிடையே போனார். எனக்கு பதவி கொடுத்தவங்க சசிகலா, ஆனா அவங்க கருத்துக்கு எதிராக டிடிவி தினகரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியை கலைக்க பாக்குறாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா நோயோடும் நொடியோடும் ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தினகரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை கழிச்சிடலான்னு பாக்குறாரு, திமுகவை மீண்டும் அரியணை ஏற்ற பாக்குறாரு அப்படின்னு சொல்லி 9 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வச்சு மீண்டும் ஆட்சியை தக்க வச்சவர் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி. மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் துரோகம் பண்ணவே இல்லை. பதவியை கொடுத்தீங்களே, எதுக்கு எடப்பாடி பழனிசாமி மாத்தணும்னு நினைக்கிறீங்க? ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற உடனே வந்து நீங்க பன்னீர்செல்வத்தின் மீது தானே ரிவெஞ்ச் எடுத்துருக்கணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி எதிராக ரிவெஞ்ச் எடுத்தீங்க? யோ பன்னீர்செல்வம், உங்ககிட்ட இருந்து பதவியை புடங்கனே என்ற ஒரே காரணத்துக்காக தானே தர்ம யுத்தம் நடத்தி எங்கெல்லாம் கட்சி விட்டு நீக்க சொன்ன எடப்பாடி பழனிசாமியா. இப்ப நான் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டேன், உனக்கு எதிராக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் பார், அங்கதான் ரிவெஞ்ச் எடுத்திருக்கோம். ஆனா மாறாக எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை பறிக்க ட்விஸ்ட் பண்ணி ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டு அவங்க எல்லாம் பதவியும் பறிபோக வச்சு அத்தனை பேரும் திமுக அனுப்ப வச்சு பலமடைய வச்சது டிடிவி தினகரன். அதனால எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி மக்களுக்கும் துரோகம் பண்ணல, பதவி கொடுத்தவங்களுக்கும் துரோகம் பண்ணல. ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தா இருந்தது பன்னீர்செல்வம். அதனாலதான் இன்னைக்கு தனிமரமா நிக்கிறாரு. சோ ஆவடி நாசரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு யார் துரோகம் பண்ணாங்க என்ற லிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாகவே ஆவடி நாசரை பொறுத்தவரை இந்த அளவுக்கு திராவிடமா, இனத்தால் நாம எல்லாம் திராவிடமா, திராவிடம்னா என்னன்னே தெரியாம அமைச்சரா இருப்பதே நம்ம ஆவடி நாசர் தான். துரோகம் என்ற வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனா அதிமுக காரங்க கிழின்னு கிழிக்கிறாங்க. நான் தந்த வீடியோவை ஒரு தொலைக்காட்சி சேனல் இருந்து தான் நான் எடுத்தேன். இந்த வீடியோவுக்கு கீழே போய் ஆவடி நாசருக்கு யாராவது ஒருத்தர் ஆதரவா கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தேன். மொத்தமே கழுவி ஊத்துறாங்க. நாசர் சொன்ன வார்த்தையை நம்பவே மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினிலிருந்து இன்பநிதி வரைக்கும், துரைமுருகன்ல இருந்து கீழே இப்போது அமைச்சராக இருக்கக்கூடியவங்க வரைக்கும் ஸ்டாலினை தாண்டி அடுத்து வருகின்ற வாரிசுகளுக்கு எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க என்ற விஷயத்த அந்த கமெண்ட்ஸ்ல நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. கழுவி ஊத்திருக்காங்க. ஏண்டா வார்த்தையை விட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஆவடி நாசர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே போட்டிருக்கின்ற கமாண்ட படிச்சாருன்னா ஃபீல் பண்ணுவார். அந்த அளவுக்கு நம்முடைய ஆவடி நாசரை விரட்டி வேட்டையாடுறாங்க அந்த அதிமுகவினரும் பொதுமக்களும். ஏன்னா எப்போதும் எம்ஜிஆர் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு இதுவரைக்கும் வரலாற்றில் யாரும் சொன்னதே கிடையாது. கட்சி தொடங்குறதுல இருந்து ஏன் நம்ம ஸ்டாலின் ஐயா வரைக்கும் நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை பெரியப்பாவா தான் நினைக்கிறேன். என்ன ஒரு நல்லா படிக்க சொன்னாரு, படிக்கலன்னா எந்த வேலையில ஈடுபாடு இருக்குதோ அந்த வேலையை நல்லா செய்ய சொன்னாரு. எங்க வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவாரு, அவர் எனக்கு பெரியப்பா மாதிரி அப்படின்னு எம்ஜிஆர் புகழ இன்னைக்கும் பாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து துரோகம் பண்ணாரு கலைஞருக்கு அப்படின்னு சொல்றது எந்த விதத்திலே நியாயம்? தெருவா போய் ஓட்டு கேட்டு திமுகவை 181 தொகுதியில வெற்றி பெற வச்ச எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு துரோகம் பண்ணிட்டாரா?
அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவி அடைவதற்காக கலைஞர் எம்ஜிஆர் காலில் விழுந்தார் என்ற வரலாறு கலைஞரே சொல்லி நமக்கு தெரியும். அப்பேற்பட்டவரை பாத்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிட்டு யாருக்கு துரோகம் பண்ணாங்க. அதனால துரோகத்தை பற்றி திமுக பேசவே கூடாதுங்க. அதுலயும் திமுக அமைச்சர்கள் பேசவே கூடாதுங்க. மொத்தத்துல இன்னைக்கு என்னடா இது, கலைஞருடைய வாரிசு எப்பா இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நான் மீண்டும் வந்தானா அமைப்பேன் அப்படின்னு திமுக இருக்கிறவனு சொல்ல மாட்டான். நாங்க செய்வது கலைஞர் ஆட்சி தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டாலின் ஐயா மட்டும்தான் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இந்த ஆட்சி கலைஞருடைய ஆட்சியுடைய நீட்சி அப்படின்னு அவர் மட்டும் தான் சொல்றாரு. ஒருவேளை அப்பாவா இருப்பதனால அப்படி சொல்றாரு பொழுது. ஏன்னா எந்த அமைச்சரும் நம்ம ஸ்டாலின் ஐயா ஆளுகின்ற ஆட்சி கலைஞர் ஆட்சி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒன்னு எம்ஜிஆர் ஆட்சிங்கிறாங்க, இல்ல காமராஜர் ஆட்சிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் தமிழக மக்களுக்கு நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீங்க. இல்ல கலைஞர் அந்த அளவுக்கு தான் தமிழக மக்களுக்கு தொண்டாற்றி இருக்கின்றார். தன்னுடைய தலைவனுடைய பெயரை கூட தைரியமா முன்னணியில் கலைஞர் மாதிரி என் பையனை வளர்ப்பேன், கலைஞர் மாதிரி என் பொண்ணை வளர்ப்பேன், கலைஞர் மாதிரி நான் வருவேன் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு தான் உங்க ஆளுமை இருக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு என்னடா பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் துரோகம் பண்ணிட்டாரு, ஜெயலலிதா துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. எத்தனை துரோகம் கலைஞர் பண்ணாருன்னு தெரியல. நாங்க ஆள்கின்ற ஆட்சி கலைஞர் ஆட்சி கூட சொல்ல முடியல. அந்த அளவுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தாறுமாறா மாறி கிடக்குது. சரி நண்பர்களே, நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆவடி நாசர்லாம் ஒரு பொருட்டா கருதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட விளக்கங்கள் அழிச்சிட்டோம். எவன் ஒருத்தன் தைரியமா 2026 மீண்டும் கலைஞர் ஆட்சி அமைப்போம்னு எவன் ஒருத்தன் சொல்றானோ அவனுக்கு உண்மையா பாராட்டலாம். ஏன்னா தமிழக மக்களுக்கு வரிசையாக துரோகம் இழைத்திருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் தைரியமாக கலைஞர் ஆட்சி என்று சொல்ல முடியாத நிலையில் தான் இன்னைக்கு இருக்குது. ஸோ இவங்க அடுத்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இணையதளத்தில் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. தலை காட்ட முடியாம ஆவடி நாசர் ஓட்டம் பிடித்துக் கொண்டு இருக்கின்றார். இதுல நாம் வேற என்னத்துக்கு அவரை போட்டு பொழக்கணும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி என் கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க. மறக்காம லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடன் இணைந்திருங்க.